தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், சென்னைக்கு வந்திருக்கிறார். மகாபலிபுரத்தில் வந்து நாள் முழுக்க இருந்திருக்கிறார். ஒரு நாள் முழுக்க சென்னையை ஒட்டி பக்கத்தில் இருந்தால் கூட நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிற இந்த நேரம் வரைக்கும் அவரும் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற தாவேகாவுடைய தலைவராக இருக்கிற நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயை சந்திக்கவே இல்லை. இந்த சந்திப்புக்கான முயற்சியும் நடக்கவே இல்லை. சந்திப்புக்கான நேரமும் கேட்கவே இல்லை. இப்போ யூஸ்வலாக வெளியேந்து வர்றவங்க தான் இங்கே இருக்கிறவங்க கிட்ட நேரம் கேட்பாங்க. இப்போ அவர் வந்து எதிர்கட்சி தலைவர். அவர் தமிழ்நாடு முதல்வர்கிட்ட சந்திப்புக்கான நேரத்தை கேட்டிருக்கணும், கேட்கல. நான் உங்களை சந்திக்க வரேன், எனக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் தரப்புலேருந்து கேட்டிருக்கணும். அவங்களும் கேட்ட மாதிரி தெரியல. ஸோ இந்த சந்திப்பு இதுவரை நான் உங்கள்கிட்ட பேசுகிற இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏன் நடக்கலை? அதில் என்ன அரசியல்? ராகுல் காந்தியை சந்திப்பதில் என்ன பிரச்சனை விஜய் அவர்களுக்கு, அல்லது விஜயை சந்திப்பதில் ராகுல் காந்திக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தான் பெரிய இமாலய கொஸ்டினாக இருக்குது. அதுதான் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவுடைய முக்கியமான சாராம்சமாக பார்க்கப்படுது. நம்முடைய வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நண்பர்களே, உங்களுடைய அன்பால் ஆதரவால் நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம், சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராகுல் காந்தியினுடைய இந்த எண்ணம், ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவர் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கும்போது, திமுகவோட அவர் கூட்டணியில் இருக்கும்போது ராகுல் காந்தி எப்போ தென் மாநிலம் வந்தாலே, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சென்னை வழியாக அவர் வந்து வேற ஏதோ ஒரு ஊருக்கு போறாருன்னா கூட சென்னைக்கு வராருன்னு சொன்னாலே நம்ம ஸ்டாலின் அவர்களையோ கலைஞர் அவர்களையோ அல்ல அந்த குடும்பத்தாரையோ சந்திக்காம போவே மாட்டாரு. எங்க அண்ணன் ஸ்டாலின், மை பிரதர் அப்படின்னு சொல்லி ரோட பேரிகார்டை எகிரி குதிச்சு அந்த சென்ட்ரல் மீடியாவை தாண்டி குதிச்சு ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட் வாங்கிட்டு மை பிரதர் வீட்டுக்கு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிலாம் கொண்டு போய் கொடுத்து அன்பை பரிமாறிய அந்த ராகுல் காந்தி வந்து ரெண்டு அமைச்சர் பதவிக்காக 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த உறவை, நட்பை துண்டித்து கொண்டு கேவலமான ஒரு நிலைப்பாடோடு அவர் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக மெஜாரிட்டி இல்லாமல் போனால் கூட மைனாரிட்டியாக இருக்கும்போது யாரும் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே 5 எம்எல்ஏக்களோட துண்டு போட்டு ஒரு 2 அமைச்சர் பதவியும் வாங்கி கொண்ட காங்கிரஸ் கட்சி அதுக்கப்புறம் எந்த விதமான முக்கியத்துவம் தாவேகா அரசுல பெற முடியலன்றது தான் உண்மையான விஷயம். முதல் முறையாக முதலமைச்சர் ஆன பிறகு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் வந்து டெல்லிக்கு போறாரு. அங்க வந்து பிரதமரை பார்க்குறாரு. முதல் நாள் பிரதமர் சந்திப்பு, மறுநாள் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்டோட சோனியா காந்தி வீட்டில் ராகுல் காந்தி சந்திப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்ட தகவலாக இருந்துச்சு. இதெல்லாம் பூரா தகவல் கட்சி தானே. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, ப்ரோக்ராம் சார்ட் இதெல்லாம் கொடுக்குற கட்சியா இது? அதெல்லாம் ப்ராப்பராக அரசியல் நடத்தவங்களுக்கு தான் தெரியும். இது சும்மா அகஸ்மாத்தா உட்காந்துக்கிட்டு ஏதோ குருவி உட்கார பணமழை உந்த கதையா முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படி எல்லாம் தகவல் தான் சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவர் அந்த மாதிரி எந்த விதமான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் போகலை. காலையிலேயே முன்கூட்டியே புறப்பட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி, தனி விமானத்தை பிடிச்சி சென்னைக்கு வந்து சேர்ந்தார். முதல் சந்திப்பு, முதல் டெல்லிக்கு போனால் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது வழக்கம். மரபும் தெரியாது, மாண்பும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாத, எதுவுமே தெரியாத பூரா தற்கூரி கூட்டம் தானே. வந்து சேர்ந்துட்டாரு. அடுத்த முறை போறார், நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு. அப்போதும் காங்கிரஸ் சார்பில், ஏன்னா கூட்டணிக்கு ஆட்சிக்கு அச்சாரம் போட்டு அவங்களுக்கு உறுதுணையாக அந்த ஒரு காலை புடிச்சுங்கிறது, அந்த சேரோட ஒரு காலை புடிச்சுங்கிறது காங்கிரஸ். 5 எம்எல்ஏ 2 அமைச்சர் கொடுத்துருக்காரு. ஆனாலும் அந்த தலைவரை சந்திக்கவே இல்லை. 2வது முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனப்போ கூட அந்த சந்திப்பு நடக்கவே இல்லை. கேட்டா அவர் பிஸி, இவர் பிஸின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க, சந்திக்கவே இல்லை. இப்போ இவர் சென்னைக்கு வந்திருக்கார், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் ராகுல் காந்தி. ஆனா இவரும் நான் சந்திப்பதற்கான நேரத்தை கேட்கவே இல்லை. ராகுல் காந்தி வந்திருக்காரு, நாம போய் சந்திப்போன்ற அந்த மனநிலையிலையும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேற டைப்பு தானே, கொஞ்சம் ஆணவத்தின் உச்சத்துல நம்ம முதலமைச்சர், நம்ம அதனாலதான் 10வது மாடியில் உட்காந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கோம், உயரமான இடத்துல ஆட்சி நடத்துறோம் நம்ம, ஏன்னா உச்ச நடிகர் நம்ம அப்படின்னு இவருக்குள்ளேயே ஒரு சின்ன வரையறை வச்சிருக்காருல, ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்காருல. அதனால இவங்க சார்பில் இருந்தும் அவன் கேட்ட மாதிரி தெரியல, தகவல் எதுவும் வரல. அவரும் வந்தார், நாள் முழுக்க அந்த பயிற்சி கொடுக்குற இடத்துல பேசினாரு, எல்லாம் பண்ணாரு, இது பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து டெல்லி கிளம்பி போயிடுவார். எப்படி இரவு 10-11 மணிக்கெல்லாம் டெல்லி போயிடுவார் தான் அவருடைய சாட்டு. இதுக்கு இடையில யாரையும் சந்திப்பதற்கான எந்த விதமான ப்ரோக்ராம் சாட்ல அப்படி எதுவும் இல்லை. ஸோ தமிழ்நாடு வந்தும் சென்னை வந்தும் முதலமைச்சரை சந்திக்கவில்லை ராகுல். ராகுல் சந்திக்கதை தவிர்த்தாரா
அல்ல ராகுலை சந்திக்க விஜய் தவிர்த்தாரா? ரெண்டு விதமான கேள்வி எழும்புது இல்லையா? ஒன்று ராகுல் தவிர்த்திருக்கணும் அல்லது விஜய் தவிர்த்திருக்கணும். 2 முறை டெல்லிக்கு போயும் ராகுலை சந்திக்காமல் அவமானப்படுத்தியதை நினைத்து ராகுல் அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க, அவன் எதுக்கு நான் சந்திக்கணும், எனக்கு இப்ப பிரச்சனையே என்ன, இந்தியா கூட்டணி இருக்குமா இருக்காதா? ஏன்னா இந்தியா கூட்டணியே இப்ப காங்கிரஸ் கையிலேருந்து கை விட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்கிற அகிலேஷ் யாதவ் போர்க்கொடி தூக்கிட்டாரு, மம்தா பானர்ஜி போர்க்கொடி தூக்கிட்டாங்க. ஏற்கனவே பல மாநில கட்சிகள் வந்து காங்கிரஸ் உடைய செயல்பாடுகளை அதிருப்தியில் இருக்காங்க, சரத்பவார் உட்பட பல பேரும். அப்ப எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா இந்தியா கூட்டணி உடஞ்சிரும். இந்தியா கூட்டணி ஏற்கனவே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா கூட்டணி. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியும் கலகலன்னு தான் இருக்கு. எந்த நேரத்தில் வேணாலும் நெட்டு போல்ட் எல்லாம் கைண்டின்னு கிடக்குது, எப்போ வேணாலும் குட்டுக்கும் அது. இப்ப 3வது அணி அமைக்க வேண்டிய அவசியம் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு. பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க ராகுல் காந்தி சென்னைக்கு வந்து கூட அவரை சந்திக்க தாவேகா தரப்புல இருந்து எந்த விதமான முயற்சி எடுக்காததுக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் இருக்கும். அது என்ன அஜெண்டானா, மோடி பயம், அமித்ஷா பயம், பாஜக பயம், RSS பயம். இதை தவிர வேற எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு தமிழ்நாடு மிக மோசமான நிலையை எட்டி கொண்டிருக்கிறது. வர்ண பகவானுடைய தயவுனால கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியிலெல்லாம் தண்ணி, அங்க வந்து மழை அதிகமாக மழை பொழிதல் இருக்கிறதுனால நீர்வரத்து கபினி அணைக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15,000 கன அடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மத்தியானமே வந்து தண்ணியை வந்து திறக்க மாட்டேன்னு சொன்ன கர்நாடக அரசாங்கம் தண்ணியை திறந்துட்டாங்க. ஒரு 5,000 கன அடி அளவு தண்ணியை திறந்துட்டாங்க. தண்ணி இப்ப திறக்க ஆரம்பிச்சாச்சு, இப்ப தண்ணி வருது. இதுக்கு இடையில மத்தியானமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வேற போட்டாங்க. உடனடியாக கர்நாடக அரசுக்கு உத்தரவு போடணும், தண்ணியை நீங்க உத்தரவு போட்டு கூட, மேலாண்மை வாரியம் உத்தரவு போட்டு கூட தண்ணி திறக்காம கர்நாடக அரசு அடம் பிடிக்குது, விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, தயவுசெய்து தண்ணி திறக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும்னு திமுக ஒரு பெட்டிஷனை போட்டாங்க. அவங்க போட்ட நேரமா அல்லது மழை நிறைய மழை பொழிவு இருக்கிறதுனால அதனால் தண்ணீர் திறந்தாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு தண்ணீர் திறந்து விட்டார்கள். ஆனா ராகுல் காந்தியை போய் விஜய் சந்தித்து இருந்தால் ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப கர்நாடகத்தில் இருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம், அவங்க நினைச்சாதான் தண்ணி திறக்க முடியும்னு இருந்தா, ராகுல் காந்தியை போய் விஜய் வந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து என்ன பேசணும்னு வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு சாதாரண சந்திப்பா இருந்தா கூட கர்நாடகத்துல ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கும், தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பேர் கிடைச்சிருக்கும். ஆனா இது எதையுமே செய்ய துப்பில்லாத, சொல்லிக் கொடுக்க அதிகாரிகள் வந்து யாரும் சரியில்லை போல இருக்கு. கூட இருக்க அதிகாரி ஒருத்தம் கூட சரியில்லை போல இருக்கு, கூட இருக்க சில்வண்டு பயல்களும் சரியில்லை போல இருக்கு. ஏன்னா தனி ஆலோசகர்கள்னு கொள்ளடிக்கிறதுக்கு தான் ஆளை கூட வச்சிருக்காரு போல இருக்கு. விஷ்ணு ரெட்டி அவரு கனிம வளத்துல பயங்கரமான பேர் பெற்றவர். ஏற்கனவே இடி அவர் மேல பயங்கர வழக்கு, 4,000 கோடிக்கு மேல அவர் மேல வழக்கெல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க தகவல். அது உண்மையா பொய்யான்னு அவர் தான் சொல்லணும். கனிம வளத்துல அவரை மிஞ்ச முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த விஷ்ணு ரெட்டி தான் இவர் தனிமை ஆலோசகர். அது மாதிரி என் தம்பி ஜெகதீஷ், அவன் எப்பவுமே அந்த பொம்பளைங்க நடிகைகள் இவங்களை பத்தியே செய்தியை போட்டு 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 நெகட்டிவா செய்தி பரப்பி 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 கல்பிரிட் ஆகி போயிட்டான். அவன் மண்டை பூரா கெட்டு போச்சு போல இருக்கு. தப்பா பொய் செய்தி பரப்புறதுக்கு தான் அவன் வந்து இந்த ரூட் மாஃபியான ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது, ராகுல் வந்தா போய் பார்க்கணுங்க, அவங்க சந்திக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க போய் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை நான் வேற மாதிரி பூஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றது கூட துப்பு இல்லை. என்ன பண்ணி தொலைகிறது? இந்த மாதிரி ஆட்களை தான் கூட வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். எப்படி அவரை வந்து நம்ம வந்து அடையாளப்படுத்துறதுன்னு நமக்கு தெரியல. இதுக்கு இடையில இந்த சந்திப்பும் நடக்கல, பயம். ஏன்னா ராகுல் காந்தி ஒருவேளை சந்தித்து விட்டால் மோடி அரசாங்கத்தினுடைய கோபத்துக்கு ஆளாகும். எஜமானுடைய கோபத்துக்கு ஆளானா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவ கம்பி என்ன வேண்டியதுதான். திகார் ஜெயிலில் போடுறாங்களா இல்லை எந்த சிறைக்கு போவாங்கன்னு தெரியாது. ஏன்னா 42 பேர் மரணம், கரூர் நெரிசல் மரணம், அது தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கிட்டே இருக்குது. அது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து, நித்தியம் கண்ட பூர்ண ஆயுஷ் தான் நம்ம முதலமைச்சருக்கு. அதனால அவரை சந்திப்பதை தவிர்த்து விட்டார். எனக்கு என்ன டவுட்னா, இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு 108 இடம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, தொங்கு சட்டமன்றம் உருவாயிடுச்சுன்னு சொன்ன உடனே அடிச்சு புடிச்சு எகிரி ஓடி போய் துண்டு போட்டு இடம் பிடிச்ச இந்த
அது என்னது, ஒரு ஆள் ஒருத்தன் சுத்திட்டே இருப்பாங்க. இப்ப கூட அந்த கட்சி தலைவர் ஆயிட்டாரு. உதவாக்கிற ஒரு நபர், ஒன்னுத்துக்கு உதவா, வாயிலே வட சுட கேரக்டர். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் எம்பி பதவி வாங்கிட்டார். 2.5 வருஷம் தான் எம்பி பதவி. அவங்க 2 பேரும் நினைச்சது நடந்துருச்சு. 2மே உருப்படாத கேசுங்க. இதுங்க தங்க சுய லாபத்துக்காக பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி அடகு வச்சிருச்சுங்க. இது எதுவுமே தெரியாத பப்பு பாய் அவரை ஒரு பெரிய டான் லெவலுக்கு எடுத்துன்னு போச்சு. தமிழ்நாட்டில் திமுக அவங்களோட இருக்கும்போது அவர் தான் பிரதமர் வேட்பாளரெல்லாம் அறிவிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார். ஆனா அதெல்லாம் இல்லைங்க, நான் ஆல்வேஸ் பப்பு, நான் இப்படிதான் முட்டாள்தனமா தான் முடிவெடுப்பேன், எனக்குன்னு அறிவு கிடையாது, எனக்கு மூளையும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு தப்பா முடிவெடுத்து இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் கட்சியை கரைத்து கொண்டே இருக்கிற மிக மிக முக்கியமான நபர் யாருன்னா ராகுல் தான். ராகுலால் அந்த காங்கிரஸ் கரைஞ்சிக்கினே இருக்கு. ராகுலுடைய ஈகோ, அப்படி தான் என்ற ஆணவம், அகம்பாவம், எவனோ சொன்னான்னா அதை நம்பலாமா? என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாமா? ஒருத்தன் எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டா கோத்து விட்டா எம்பி ஆகிட்டு போயிட்டார். ஒரு ஆள் மாநில தலைவர் ஆயிட்டார். தலைவராக என்ன கீச்சிட்டார்? இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சி என்ன கீச்சிச்சு? இந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்க முதல்ல தாவேகாவோட கூட்டணி வைப்பீங்களானே தெரியல. இப்ப ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை உங்களை சந்திக்கவே இல்லை. உள்ளாட்சி தேர்தல் நடந்தா நீங்க கூட்டணி போட்டு கீச்சிடுவீங்களா? சந்திப்புக்கே அணை போடுகிற, சந்திப்புக்கே கட்டையை போடுற பாஜகவும் அமித்ஷாவும் மோடியும் காங்கிரஸோட கூட்டணி வச்சு காங்கிரஸ் வெற்றிக்கு உதவி செய்வாங்களா? 2 அமைச்சர் பதவி கொடுத்ததே அவங்க ரசிக்கல. அதுதான் இத்தனைக்கும் காரணம். ஏன்னா எஜமான எதிர்க்க முடியாததுனால்தான் தனக்கு எம்பி பதவியை கூட காங்கிரஸுக்கு தள்ளி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பான்ற மாதிரி கம்முன்னு 10வது மாடிக்கு ஓடி போயிட்டார். யார்? நம்ம முதலமைச்சர் 10வது மாடிக்கு போயிட்டார். நிர்வாகத்தை பத்தி கவலைப்படுறதே கிடையாது, எதை பத்தி அவர் கேர் பண்றதும் கிடையாது. சோ இந்த சந்திப்பு நடக்காம போனதுக்கு ஒரே காரணம் பாஜக பயம், RSS பயம், அமித்ஷா பயம், மோடி பயம். இதை தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு அவங்க சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களான்னு நமக்கு தெரியல, சூடு சொரணை இருக்கான்னு தெரியல. ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டவர், மிக பிரபலமாக ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் நம்ம ஊருக்கு வரார், சென்னைக்கு வரார். ஒரு மாநில கட்சி இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் தான் ஆகுது. ஒரு பெரிய வரலாறும் கிடையாது, புண்ணாக்கம் கிடையாது, புவியியலும் கிடையாது, கெமிஸ்ட்ரியும் கிடையாது, எதுவுமே இருக்கா இல்லாத உங்களால் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சி தலைவர், இவ்வளவு பெரிய பாரம்பரியமான கட்சியோட முக்கியமான தலைவர் வரவர மதிப்பு மருந்து கூட மதிக்கலன்னா இன்னும் எதுக்கு அங்க ஒட்டின்னு இருக்கிறீங்க? என்ன கேடு காலம் உங்களுக்கு? இதான் உங்க கூட்டணி தர்மமா? கூட்டணிக்கு நீங்க கொடுக்குற மரியாதையா? இதுக்கு பேர் என்ன? காங்கிரஸ்காரனுக்கு சூடு சொரணை இருந்தா பதில் சொல்லட்டும். சொல்லுவாங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு அதெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா எப்ப வந்தாலும் உரிய மரியாதையோடு அன்போடு அரவணைக்கிற அந்த கட்சி இப்ப அவரோட இல்லை. இப்ப பாருங்க, அகிலேஷ் யாதவ் கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு காங்கிரஸ். ஏன் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த காங்கிரஸ் தோத்து போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, மாநில கட்சிகளை அழிக்கும். பாஜகவை விட மோசமான கட்சி காங்கிரஸ், மாநில கட்சி அழிக்கிறதுல. இப்ப இன்னும் ஒரு வருஷத்துல அங்க எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வந்தா அகிலேஷ் யாதவ் தான் ஜெயிக்கிறத பாப்பாரா, காங்கிரஸ் சீட்டு அள்ளி கொடுக்க பாப்பாரா? இப்ப இங்க 28 இடத்த அடம்பிடிச்சு வாங்கினீங்க, பல இடங்கள்ல டெபாசிட் போயிடுச்சு, 5 இடம் தான் ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்ச உடனே யார் சீட்டு கொடுத்தாங்களோ நன்றியே பார்க்காம நன்றி கட்டத்தனமா கேடு கட்டத்தனமா தப்பிச்சு ஓடி போய் 2 அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்க. இதுதான் உங்க லட்சம். இது இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் செய்கிற கேடுகட்ட செயல். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த சந்திப்பு என்பது நடக்காமல் போச்சு. ஆனா அழகான வாய்ப்பை முதலமைச்சர் வீணடித்து விட்டார். இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அண்ணன் போகவே வேணாயா, பாத்தியா தண்ணி திறந்து விட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா, ஆண்டவனே நம்மளோட இருக்கான் அப்படின்னு பஞ்சு டயலாக் போடுவானுங்க. இந்நேரம் நிறைய மீம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. எங்க அண்ணன் போகவே தேவையில்லைங்க, தண்ணி திறந்துட்டாங்களா, கர்நாடகம் பயந்து நடுங்கி விட்டது, TK சிவகுமார் ஆடி போயிட்டாரு, அப்படியே அரண்டு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லுவான். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது. அங்க நிறைய மழை, ஏராளமா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. கபினி அணைக்கு வினாடிக்கு 15,000 கன அடி வருது. அவங்க தண்ணி திறக்க மாட்டேன்னு மூடி வச்சுனே இருந்தாங்கன்னா கர்நாடகாவே மூழ்கிடும் தண்ணியில.
அதனால அவங்களுடைய மாநில பாதுகாப்புக்காக தண்ணி ஷட்டரை திறந்திருக்கான். இதான் நிதர்சனமான உண்மை. இது தெரியாத சில்வண்டு தற்கூரி கூட்டம் ஏதோ அண்ணனை பார்த்து பயந்துட்டான், ஏதோ அதை பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு சீனை போட்டு ஏமாத்த பார்ப்பானுங்க. இந்நேரம் நிறைய ரீல்ஸ் ரெடி பண்ணியிருப்பானுங்கன்னு வச்சுங்களேன், பிஜிஎம் போட்டிருப்பானுங்க இந்நேரம். ஆனா காங்கிரஸ் ராகுல் சந்திக்காம போனதுக்கு என்ன காரணம்னா, சந்திச்சா டி.கே. சிவகுமார் கர்நாடகா பிரச்சனை, மேகதாது பிரச்சனைலாம் கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியாது. ஏன்னா காங்கிரஸ் திருட்டு வேலை பார்க்குது. கர்நாடகத்துல அவங்க கர்நாடக மாநில உரிமைக்காக அவங்க மேகதாது அணை கட்டிய தீர்வன் டி.கே. சிவகுமார் வெறி கொண்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வாண்டடா தமிழ்நாடு அரசையும் ஜோசப் விஜயையும் கொடுமையா அவர் வந்து கொடூரமா கேவலப்படுத்துறாரு, அவமானப்படுத்துறாரு. பேட்டி கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்லைங்க, அப்பப்போ மக்கள்கிட்ட பேட்டியை கொடுத்து பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்லி காரி துப்பிட்டே இருக்கார் தாவேக அரசாங்கம். இதெல்லாம் ஒரு அரசாங்கம் கிடையாதுங்க, இதெல்லாம் நாங்க பார்த்துப்போம், லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம். எங்களுக்கு திமுக ஆட்சியில் இருந்தாதாங்க ஒரு பதட்டம் இருக்கும், ஸ்டாலின் முதல்வராக இருந்தால் தான் எங்களுக்கு பதட்டம் இருக்கும். இப்பெல்லாம் விஜய் தானுங்க, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோங்க அப்படின்னு பதவி ஏற்பதற்கு முன்பாகவே சொன்னவர் டி.கே. சிவகுமார். இப்ப பதவி ஏத்துக்கிட்டாரு. இப்போ அவர் ரொம்ப ஆளுமையோட இருக்காரு. கர்நாடக மக்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்றான். எங்க மாநிலம் பதட்டமா இருக்கு, வராதிங்கன்றார். வாங்கன்னு சொன்னது போய் வராதிங்கன்றார். 3ஆம் தேதி வாங்கன்னு கூப்பிட்டாரு. இவங்க டைம் கேட்டது வந்து தாவேகா, டைம் கொடுத்தது அங்க காங்கிரஸ் கட்சி. ஆனா 3ஆம் தேதி போக வேண்டிய ஆள் நேத்தே சொல்லிட்டாரு, வராதிங்க, எங்க மாநிலம் பதட்டமா இருக்கு, சூழ்நிலை சரியில்லை, வந்து உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டா அது ரொம்ப அசிங்கமா போயிடும். எங்க ஒரு முதல்வர் வந்தா பாதுகாப்பு போனது நீங்க தானே, அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப நீங்க உங்க மாநிலத்தை காப்பதற்கு, மாநில உரிமையை காப்பதற்கு எவனவனா காவு கொடுப்பீங்க, எவனவனா காரி துப்புவீங்க. பொழிச்சு துப்பி இருக்காரு இப்ப தமிழ்நாடு பார்த்து. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தேவையா அதெல்லாம்? இந்த அவமானம் தேவையா? சட்ட ரீதியா போன இப்ப திமுக போயிருக்குல்ல, திமுக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க, உடனடியாக உத்தரவு போடுங்கன்னு. ஏன் அதை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியதானே சார்? தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியதானே சார்? அது சொல்லிக் கொடுக்க உங்ககிட்ட எவனுமே ஆள் இல்லையா சார்? பூரா பொய் பரப்படம் தான் கூட இருக்கானா, உண்மையை சொல்லிக் கொடுக்க ஆளே இல்லையா? ஆக மொத்தம் ராகுல் நம்ம முதலமைச்சருடைய சந்திப்பு தட்டி போனதற்கு, தவறி போனதற்கு காரணம், ஒரே காரணம் பயம். பயம் மட்டும்தான். முதலாளியை பார்த்து பயம், பாஜகவை பார்த்து பயம், RSS பார்த்து பயம். ஏன்னா ஆட்சி நடத்துவது RSS உடைய அதிகார மையங்கள் தான் இங்க இருக்காங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.